இப்பா வாட்டா மேட்ச். சிஎஸ்கே எடுத்த எல்லா முடிவுகளும் எனக்கு சரியா இருந்துச்சு. இதுதாயா டீம், இதுதாயா நம்ம சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் கையில் இருந்துச்சு. கையில் இருந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி நீங்கள் வந்து ஃபைனல் போகணும், நீங்கள் பிளே ஆஃப் போகணும், ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து சொருகுன மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். லிட்டரலி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம கடுப்பாக இருப்பாங்க. ஏன்னா எப்போதும் அந்த ஃபைனல் வரைக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா தோற்று அந்த நோபால் வந்தப்பே பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஆனால் சிக்ஸர் துபே கடைசி வரைக்கும் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. சிஎஸ்கே பண்ண முக்கியமான தவறுகள், ஆர்சிபி பண்ண தவறுகள், அப்புறமேட்டு என்ன பிரகாசமான வாய்ப்பு ஆர்சிபிக்கு இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷியாம். அதாவது வாட்டா மேட்சுங்க. 213 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அடிக்க வாய்ப்பே கிடையாது. 155 இருந்தாங்க. கோலி வந்து ஒரு 60+ அடிச்சாரு, பெத்தல் வந்து 1/2 அடிச்சார், 56 நினைக்கிறேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே 10-15 அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு அவுட்டு. 165க்கு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எல்லா பிளேயரும் போயிட்டாங்க. என்ன டிம் டேவிட் கடைசியில் ஒரு 2-3 ஓவர் இருக்கு, என்ன ஒரு 4 6 போடுவாரா, 180 190 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ரொமாரியோ செஃபர்ட் வந்தாரு, கொளுத்தி எடுத்துட்டாரு மனுஷன். பார்த்தீங்கன்னா கலியில் நம்ம எல்லாம் சொல்லுவோம், என்ன தம்பி நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி, இப்படி போடுறியா அப்படின்ற மாதிரி. அதிக டாட் பால்ஸ் அவர் தான் போட்டிருக்காரு. வா அவனை 65 ரன் அடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஓவரில் விட்டு 33 ரன் நினைக்கிறேன் விட்டு கொளுத்தி எடுத்துட்டாரு. 19வது ஓவரை விட்டு பிரிச்சுட்டாரு. 4-5 6 4 4 5 6 நினைக்கிறேன் போட்டு கொளுத்திட்டாரு. 14 பால்ல பார்த்தீங்கன்னா 50 போட்டு அவர் போயிட்டாரு. கடைசி 10 ஓவரையும் பார்த்தீங்கன்னா கிழிச்சு விட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலி பார்க்கும்போது அவங்க இன்னைக்கு நிறைய டிராப் கேட்சுகள் விட்டாங்க. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள சூப்பராகவே வந்தாங்க. 15வது ஓவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா 10 ரன் செம்ம கம்பேக் கொடுத்தாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா மேட்ச் கையில் இருந்த மேட்ச் வந்து ஆர்சிபி திருடிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். டாஸை ஜெயிச்சோடனே பவுல் பண்ண போகிறோம், போன வருஷம் பண்ணதுக்கு வந்து சம்பவம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு தோனியை சொன்னதை பார்க்கும்போது. ஏன்னா லாஸ்ட் ஒன் டைம் அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குடா அப்படின்னு சொல்லி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பழிதி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் 10 ஹெட்-டு-ஹெட்ல இவங்க 5 இதில் யார் ஜெயிக்கிறாங்க அவங்க லீட் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் போன தடவை நம்ம பார்த்து லிட்டரலி ஜெயிக்க வேண்டிய மேட்சை பார்த்தீங்கன்னா தோத்து நம்மளை வந்து வெளியில் விரட்டி, சிஎஸ்கே வெளியில் விரட்டி அவங்க உள்ளே போனாங்க. கடைசியில் அவங்களும் வெளியில் போயிட்டாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு பழி தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வேற லெவலில் பேட்டிங் வந்து ஆனாங்க. சிஎஸ்கே நல்லா ஆனாங்க. ஆர்சிபியும் கோலி சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்தாரு, 65+ அடிச்சாரு. ஜேக்கப் பத்தல் சால்ட் இல்லைன்னு நான் முடிச்சு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூப்பராகவே இன்னைக்கு ஆடி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிளேயர்ஸ் யாருமே சரியாகவே அடிக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. மதீஷா பத்திரானா பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ரசிகர்கள் கழுவி ஊத்துல சமூக வலைதளங்கள்லாம் போய் பார்த்துருப்பாரு போல இருக்கு. அதனால வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. வக்கிரண்டா வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. 100க்கு ஒரு விக்கெட் கிடைச்சிச்சு. அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு அந்த 18வது 19வது ஓவரை ஏற்கனவே விட்டு கிழிச்சாங்க கலிலுக்கு. அந்த இடத்துல மட்டும் ஏகேட்ட ஓவர் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. ஆனால் வந்து சரி டெத்து கொடுப்போமேன்னு சொல்லி கொடுத்தாரு தலை. பார்த்தீங்கன்னா கிளிகளே அதுதான் அந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டு போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி வந்து விராட் கோலி சொல்லியிருக்காரு, எங்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு ஹிட்டர் இருக்கு, இவரை எதுக்கு செஃபார்டை எடுத்துட்டு வராங்க மேட்ச் ஆன் மேட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா இந்த சம்பவத்துக்காக தான் அவர் வந்து பொத்தி வச்சிருந்திருக்காங்க போல இருக்கு. அவங்க கென்யா நாட்டுக்காக கூட வந்து இப்படி ஆடி இருக்க மாட்டாரு. இன்னைக்கு வந்து லிட்டரலி கொளுத்திட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அவர் மட்டும் விக்கெட் எடுத்திருந்தாங்க, இல்லை கலிலுக்கு பதிலாக வேற யார் போட்டிருந்தாங்க, அவர் அடிக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு சிஎஸ்கே வின் ஆயிருந்திருக்கும். அவர் அடிச்சிருந்தா கூட ஒரு 2 6 தடுத்திருந்தா கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிஎஸ்கே வின் ஆயிருக்கும். டிம் டேவிட் இருக்காரு, எப்போது நான் தான்டா ராஜா, என்னடா எனக்கு நீ ஷோ காமிச்சிட்டு இருக்க, இடே சோற்று மாலை அப்படின்ற மாதிரி அவர் ஷோ ஓட்டி காமிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி பார்க்கும்போது 213 ரன்களை வந்து அந்த கிரவுண்ட்ல வந்து ரொம்பவே கம்மியான ஸ்கோர் அப்படின்னே சொல்லலாம். 250 அடிச்சா கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொளுத்தி எடுத்துடலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே பொறுத்தவரை இது இமாலய இலக்கு. ஏன்னா அவங்க இன்னைக்கு சேம் 11 சொன்னோன்னே எனக்கெல்லாம் பயமாயிருச்சு, என்ன அடிச்சாலும் திருந்த மாட்டீங்கல்ல, தீபக் கூட அப்படி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு அதுதான். என்னதான் போட்டு அடிச்சாலும் அவங்க ஒரு கம்பை கொடுக்குற வரைக்கும் வாய்ப்பு, இப்போ 14 மேட்ச் வாய்ப்பு இருக்கும் போல இருக்கு தீபக் கூடாக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல யாருக்குமே வந்து எந்த ஒரு டீமுமே வந்து வாய்ப்பு அவர் கொடுக்காது. ஆனால் சிஎஸ்கே அவர்கிட்ட என்ன டேலண்ட்டை பார்த்தாங்கன்னு தெரியல, இப்படி ஒரு வாய்ப்பு வந்து வாரி வழங்குறாங்க. அவங்க சேம் 11ல் போனாங்க,
இனிமேல் நமக்கு இழக்கிறதுக்கு உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு வந்து வந்தோடனே இன்டென்ட்டோட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா குணால் போட ஆரம்பிச்சாரு. அங்கேருந்து கொஞ்சம் ஆயுஷ் மாத்திரேவும் ஷேக் ரஷீதும் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு ஆயுஷ் சுத்து கொளுத்த ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் போயிருச்சா பார்த்தீங்கன்னா அப்புறம் சாம் கரன் வந்தார், அவர் விக்கெட்டுமே போயிருச்சு. அப்புறமேட்டு ஜடேஜா வந்தார், வேற லெவலில் இன்டென்ட்டாக விளையாண்டார். அவரே முன்னாடி அனுப்புறீங்கன்னு சொன்னது கேட்டுருச்சு போல இருக்கு. நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே அவ்வளோ ரொம்ப இன்டென்ட்டோட இன்னைக்கு விளையாண்டாங்க அப்படின்னே சொல்லலாம். டெவல் பிரேவிஸ் தேவையில்லாம அது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்எஸ் எடுத்திருக்கலாம். பார்த்தீங்கன்னா தேவையில்லாம டைம் போன பிறகு மிஸ் பண்ணி அவர் இல்லைன்னு நினச்சிக்கிட்டார் போல இருக்கு. வேற ஏதோ அது பார்க்கவே இல்லை போல இருக்கு அவுட்டே. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு இதாயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் டெவல் பிரேவிஸ் இருந்திருந்தா கூட இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கேன்னா அவர் இன்னும் இன்டென்ட்டோட விளையாடுவார். ஒரு 4-5 சிக்ஸாக போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சு கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை வந்து 94 அடிச்சாரு. இவர் சதத்தை வந்து மிஸ் பண்ணாரு. அவர் போன பிறகு பார்த்தீங்கன்னா ஜடேஜா கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தொய்வு நிலை ஆயிருச்சு. ஒவ்வொரு ஓவரும் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஃபர்ஸ்ட்டு சீக்கிரமே வந்து 50க்கு மேலே நெருங்கி போட்டார். அப்புறமேட்டு ஒரு 27 பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இடத்துல மேபி ஒரு 2-3 சிக்ஸோ எதுவும் போட்டு ட்ரை பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேமுக்குள்ளே வந்திருக்கலாம். அந்த இடத்துல தான் வந்து அவங்க தவறு பண்ணிட்டாங்க. ஆர்சிபியை பொறுத்தளவு சிஎஸ்கே நீங்களும் ஜெயிச்சாலும் நாங்களே ஜெயிக்க முடியாது, இருந்தாலும் உங்களை கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்க வைப்போம் அப்படின்ற ஒரு இன்டென்ட்லாம் அதை லிட்டரலி ஒரு கேட்செல்லாம் லுங்கி இங்கிட்டு கையில் விட்டு இப்படி பின்னாடி விடுறாரு. விராட் கோலி இந்த மாதிரி கேட்ச் விட்டு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல. இப்படி இருந்து இப்படி போகுது. பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் விடுறாரு. அவர் இருக்க டாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்சை பிடிச்சிடலாம். அவர் பார்த்தீங்கன்னா விடுறாரு. இவர் கூட கேப்டனு கூட பார்த்தீங்கன்னா பட்டிதாருக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு விட்டார். அந்த மாதிரி எக்கச்சக்க கேட்சுகள் பார்த்தீங்கன்னா விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்துமே ஜெயிக்க முடியலை அப்படின்னா என்ன சொல்கிறது. இந்த சீசன் வந்து நீங்கள் எல்லா மேட்சையும் 11 மேட்ச் போட்டு நீங்கள் 9 மேட்ச் தோக்கணும்னு எழுதியிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இன்னமும் சில பேர்லாம் நம்பிக்கிட்டு இருப்பாங்க சிஎஸ்கே போகும்னு சொல்லிட்டு. கனவுல கூட எல்லாம் இதை எப்போயோ சோழி முடிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த சீசனுக்கான வெள்ளோட்டத்தில் தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 90+ அடிச்சிட்டாரு. ஜடேஜா கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு. சரி மேட்சை முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா அங்கே ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் ஆகி டக்குன்னு விக்கெட்டுகள் போகுது. திடீர்னு கடைசி 2 ஓவரில் பார்த்தீங்கன்னா போட்டு கட்டுறாங்க. எப்போதும் புவனேஸ்வர் குமார் ரன்னை வாரி வழங்கிட்டு இருப்பாரு. ஒரு மேட்ச் எல்லாம் பார்த்தா 22 ரன் கொடுத்தாரு. இந்த மேட்ச் பார்த்தா ரன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. போன வருஷம் மாதிரி எஸ்டேல வந்துட்டாரு. பார்த்தீங்கன்னா 3 பாலும் கண்டெயின் பண்ணி கட்டிட்டாரு. மகேந்திர சிங் தோனியுமே விக்கெட் எடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 6 எல்லாம் அடிச்சாரு. சரி ஏதோ இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்படிதான் அவர் விக்கெட்டையும் எடுத்துட்டாரு. சரிப்பா சிக்ஸர் துபேன்னு பேர் வச்சது, நீ 6 அடிச்சா மட்டும்தான் தூபே, இல்லாட்டி நீ வெறும் தூபே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு நோபாலு ஒரு 6 அடிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ரன் தான் எடுக்க வேண்டி இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு 6 நோபாலில் ஒரு 6ஓ இல்லை ஏதோ ஒரு 2G ஏதோ அழுத்தி இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு அவங்க போகாமல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமுக்கு உள்ளே வந்துட்டாங்க. சிங்கிள் தட்டிட்டாரு. ஜடேஜா திரும்பி சிங்கிளாக தட்டி பார்த்தீங்கன்னா 2 ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டாரு. போன வருஷம் லுங்கி இங்கிடி வந்து இங்கிட்டு இருந்தாப்புல, அங்கிட்டு போன பிறகு பார்த்தீங்கன்னா கலக்கிறாங்க. இது தொடர்கதையாக தான் போயிட்டு இருக்கு. எந்த டீமுக்கு அகைன் இருந்தோமோ அந்த டீமுக்கு அகைன்ஸ்டாக போயிட்டோன்னா அவங்க சோழியை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிராஜில் ஆரம்பிச்சு நிறைய பேர் எக்கச்சக்க பேர்கள் பார்த்தீங்கன்னா இதை பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. ட்ரெண்ட் போல்ட்டை பார்த்தோம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களோட தப்பா இல்லை, அது வந்து புரிஞ்சு டீமோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா பண்றாங்க. ஓவராலா பார்க்கும்போது ஆர்சிபி வந்து 16 பாயிண்ட்கள் எடுத்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் போயிருக்காங்க. மும்பையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் செகண்ட் இருந்தாலுமே அவங்களோட ரன் ரேட் வந்து யாருக்குமே இல்லை. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சிஎஸ்கே வந்து இவ்வளோ இதாக ஆடிட்டு இருக்கு, அடுத்து நிறைய யங்ஸ் பிளேயரை வந்து ஸ்கவுட் பண்ணோம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தீபக் கூடா பேரை அடிச்சுட்டு வன்ஸ் பேடி பேரை அடிச்சுட்டு தீபக் கூடா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சப்போஸ் அவர் கூட இன்னைக்கு ஒரு 1 டவுனோ 3 டவுனோ வந்திருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. எதனால கேட்டால் அவருக்கு திடீர்னு இன்ஜுரிங்கிறாங்க. பேர் எழுதுற வரைக்கும் இன்ஜுரி இல்லை, பேர் எழுதின பிறகு இன்ஜுரினா எனக்கு என்னன்னு புரியவே இல்லை. என்ன பண்ணாங்களோ அது அவங்களுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னே சொல்லலாம். சிஎஸ்கே ஓவராலாக இந்த டோர்னமெண்ட் வந்து எப்போயோ வெளியில் போயாச்சு. அடுத்த சீசனுக்காக பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து நம்ம டீமில் யாரை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஆனால் அதை பண்ணாமல் இன்னுமே சேம் லெவனோட நம்ம போவோம், அதில் போய் ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பல மேட்சுகள் நான் வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் கரெக்டாக ஒரு விஷயம் சொல்லுவேன். இது என்னோட பிளேயிங் லெவனுங்க, அவங்களோட பிளேயிங் லெவன் எனக்கு தெரியாதுங்க, தீபக் கூட இருப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மேட்ச் ஆன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன். இவங்களை ட்ராப் பண்ண மாட்டாங்க, இருப்பாங்க, அவங்க கம்பேக் கொடுக்குற வரைக்கும் இவங்க வச்சுருப்பாங்க. இப்போ போன மேட்ச் வந்து இவர் கம்பேக் கொடுத்தாரு சாம் கரன். இந்த மேட்ச்சு அவுட் ஆகிட்டாரு, ஒரு விக்கெட் எடுத்தார்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்திரானா 10 மேட்ச் அடி வாங்கினாரு, இந்த மேட்ச் கம்பேக் கொடுத்துட்டாரு, இப்போ அடுத்த மேட்ச் அடி வாங்குவார். அந்த மாதிரி வந்து அடி வாங்க கம்பேக் கொடுக்குற வரைக்கும் இவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பொறுமை அவங்களுக்கு வேணா இருக்கலாம், ரசிகர்களுக்கு சுத்தமாகவே இல்லை. தயவு செஞ்சு அடுத்து இருக்க ஒரு 3 மேட்ச் ஆச்சு நீங்கள் ஜெயிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு யங் பிளேயருக்கு அடுத்த சீசனுக்கான ஒரு வெள்ளோட்டத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஆனால் அவங்க பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மும்பை, ஆர்சிபி இந்த டீம்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் வந்து அடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. எல்லாமே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஓப்பனிங் பண்ணுறாங்க, மிடில் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா செட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹிட்டர் பண்ணுறாங்க. பவுலிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹெய்சல்வுட் இல்லை, பார்த்தீங்கன்னா இவர் சால்ட் இல்லை, அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் வந்து ஒரு பலமாக இருக்கக்கூடிய 2 தூண்களே இல்லை. அப்படி இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து எடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்க. மும்பையை பொறுத்தவரை ஒரு மேட்சில் வந்து ரோஹித் சர்மாவே இல்லை, பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போயிட்டு தான் தோத்தாங்க. அப்படி இருக்கும் போது யாரோ ஒரு ஆளுக்கு இதாச்சுன்னா கூட அடுத்தவரை காப்பாற்றிடுறாங்க, பவுலர்ஸ் காப்பாற்றிடுறாங்க. அப்படி இருக்கும்போது மிடில் ஆர்டர் சரியில்லை, ஓப்பனிங் சரியில்லை, ஒரு பவுலிங் போகிறது பார்த்தீங்கன்னா நல்லா ஒருத்தன் போட்டுட்டு இருந்தால் அவனுக்கு அடி வாங்குது, 11th ஓவர்லேருந்து போகிறதுக்கு ஒரு பூம்ரா மாதிரி ஆள் இல்லை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிஎஸ்கே பண்ண மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 உங்களுக்கு ஓகேவா படுதா, யாருக்காச்சும் வாய்ப்பு கொடுக்கலாமா, என்ன தோணுதுங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போகிற அந்த 4 டீம் யாராக இருப்பான்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அந்த 4 டீம் மட்டும் இல்லாமல் ஒருத்தர் கோப்பையை வெல்லுவாங்க, அது உங்க மனசுல தோணும், அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.